ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து மாணவர்கள் குறித்த விஷயம். இந்தியாவிலே இப்படி ஒரு ரைடு நடந்ததில் ஆயிரக்கணக்கான போலீஸார் ஒரே நேரத்தில் சல்லடை போட்டு பொத்தேரி ஏரியா, அதாவது சென்னையை தவிர இருக்கிறவங்களுக்கு பொத்தேரியை பற்றி பெருசாக தெரியாது. பொத்தேரி அப்படிங்கிறது அதாவது சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் திருச்சி விழுப்புரம் போகிற ரூட்டில் அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போவேன்னா செங்கல்பட்டுக்கும் நம்ம தாம்பரத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் பொத்தேரி. தற்போது வளர்ந்து வரக்கூடிய ஏரியா. இப்போது பஸ் ஸ்டாண்டு கூட, புது பஸ் ஸ்டாண்டு கூட அங்கே தான் இருக்குது. அந்த பகுதியில் தான் இந்த ரைடு நடந்திருக்கு. இந்த நாட்டிலே 1000 போலீஸார் ஒரே நேரத்தில் போய் வீடு வீடாக, அதாவது எங்கெல்லாம் மாணவர்கள் தங்கி இருக்கிறார்களோ அந்த வீடுகளுக்கெல்லாம் பூர்ந்து இந்த ரைடை நடத்தியிருக்காங்க. இதில் கிலோ கணக்கில் கஞ்சா பிடிபட்டிருக்கு. பல மாணவர்கள் வந்து போதை ஊசி பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தில் அந்த ஊசி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மாணவிகள் வைத்திருந்திருக்கிறார்கள் போதைப் பொருள், குட்கா இருக்கக்கூடிய கொலா எல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. பெரிய அளவிலான ரைடு பண்ணப்பட்டிருக்கு. அந்த கல்லூரி இதில் நடத்தலை, கல்லூரியில் உள்ள கேம்பஸ்லேயோ இல்லை அங்கே உள்ள ஹாஸ்டல்லையோ நடத்தலை. ஸோ அப்போ எஸ்ஆர்எம் கல்லூரி இவ்வளோ மோசமானதா? என்ன நடக்குது இங்கே? எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிக்கிற பசங்க பூராமே போதைக்கு அடிமையாக இருக்கானா, இல்லை என்ன தான் அங்கே நடக்குது? கஞ்சா ஏன் அந்த பகுதியில் இவ்வளோ புழங்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வேறு கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த மாதிரியான சேட்டை செய்யலையா, இல்லை எஸ்ஆர்எம் கல்லூரி நிர்வாகம் வந்து லூஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குதா, இல்லை வந்து அந்த நிறுவனம் வந்து கண்டுகொள்ளாமல் மாணவர்களே வந்து கட்டுப்பாடோடு வைத்திருக்காதனால இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இதில் எனக்கு நேர்ந்த அனுபவம் மீன்ஸ் வந்து நமக்கு வேண்டிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த மாணவர்கள் நடந்த அனுபவத்தை பற்றியும், ரவுடியிசம் பற்றியும், சில ஜாதி கத்திகள் அங்கே உள்ள அதாவது வெளி மாநில மாணவர்கள் கிடையாது, நம்ம மாவட்ட மாணவர்கள், தமிழ் மாணவர்களை வந்து மிரட்டி பணம் பறிக்கக்கூடியது எல்லாமே அங்கே நடக்குது. இந்த பொத்தேரி வந்து ஒரு பெரிய ஒரு மாஃபியா சென்டராக உருவாகிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை பற்றி தான் நீங்கள் வந்து அறியாத தகவல், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த புதிய தகவல்களை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மாணவர்கள், நம்ம பிள்ளைங்க வந்து சென்னையில் படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் சிக்கி அவர்கள் குடும்பமே அதனால் இதாயிரும். அவர்கள் வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு ஊரில் உட்காந்துருப்பாங்க. சரி, மாணவர்களை இவ்வளோ லூஸில் விடுறதை பற்றி பேசினாலும் நம்ம ஒரு பூமர் ஆயிடுவோம். ஸோ இதை வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை மறைக்காமல் நான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத எந்தவித பாகுபாடுமின்றி நான் சொல்கிறேன். ஸோ அந்த பொத்தேரி அப்படின்ற பகுதியில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கல்லூரி இருக்குது. அந்த எஸ்ஆர்எம் நிறுவனம் வந்து மிகப்பெரிய நிறுவனம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வேந்தர் என்று அழைக்கக்கூடியவர், அவர் வந்து எம்பியாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த முறை கூட பாஜக கூட்டணியில் எம்பிக்கு நின்னார். போன முறை திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சு எம்பியாக இருந்தவர். அவருடைய கல்லூரி தான் அது. அவர் ஏன் எம்பி ஆனார், அவர் ஏன் அரசியலுக்கு போனார் அப்படின்றதே மாஃபியா கும்பல், சில அரசியல் மாஃபியாக்களுடைய மிரட்டல் காரணமாக தான். அவரே வந்து நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு இவங்களுக்கு எதுக்கு மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஜாதி கட்சிகள் அங்கே மிரட்டி அவர்கிட்ட பணம் பறிக்கும்போது அவரே ஒரு ஜாதி கட்சியை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதை வந்து எம்பி ஆகிட்டார். எனவே இப்போ ஜாதி கட்சி, சில இப்போ மாஃபியாலாம் இருக்கா, ஜாதி கட்சி ஆரம்பித்து பணம் கொடுக்குற கும்பல், அந்த கும்பல்லேருந்து தப்பிக்கிறக்கா அவரே ஒரு ஜாதி கட்சி ஆரம்பித்து போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவருக்கே வந்து மிரட்டல்கள் இதெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பல்வேறு துணை நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது, உள்ளே இருக்குது, படிப்புகள்லாம் அங்கே இருக்குது. எனவே அந்த பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடுகளை அதிக வாடகைக்கு வந்து இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் விட்டுறான். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்கவனும் சரி, பேராசை பிடித்து என்ன பண்ணுறான்னா, இதனால தான் இந்த எஸ்ஆர்எம் படிக்கக்கூடிய வெளியூர் மாணவர்களாலையும் இந்த ஐடிக்காரர்களால தான் சென்னையில் வந்து நீங்கள் வாடகை வந்து மிக அதிகரித்ததுக்கு அது ஒரு காரணம். இந்த பொத்தேரி சைடில் அதிகரித்ததுக்கு எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காரணம். எப்படி இந்த பேராசை பிடிச்ச வீட்டுக்காரன்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டபுள் பெட்ரூம் வீடு 15,000 20,000 வாடகைக்கு போகக்கூடிய வீட்டை என்ன பண்ணுறான்னா 30,000 கொடுத்துட்றான். ஏன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாணவர்கள் அதை எடுத்துக்கிறாங்க. ஆளுக்கு 10,000 8,000 போட்டு 3 மாணவர்கள் 4 மாணவர்கள் இருந்துக்கிறாங்க. டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, ஒரு ரூமில் 2 மாணவர்கள், இன்னொரு ரூமில் 2 மாணவர்கள், ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது. அப்படின்ற மாதிரி பணக்கார மாணவர்கள் எல்லாமே கொஞ்சம் வசதி படுத்தவர்கள் தானே. மாதத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்க வச்சிங்க, வெளியூரில் வீடு அப்படின்னு அவங்க ஃபுட்டு அப்படின்னு சேர்த்தாலே மாதம் ஒரு 25,000 30,000 வரைக்கும் மாணவர்களுக்கு நாமே அனுப்ப வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கம்மி நான் சொல்கிறேன், இன்னும் அதிகமாக அனுப்புவவர்களாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா, இங்கே வந்து இந்த ஜாதி கட்சியை சேர்ந்த மாஃபியாஸ் அங்கே இருக்கான். படிக்காமல் சுற்றுற பசங்கள், இவனோட ஏஜ்லேயே இருப்பான், 21 வயசு 22 வயசு
25 வயசில் இருக்கான்ல, இவன்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பணக்கார மாணவர்கள், காரில் வரக்கூடிய மாணவர்கள், பைக்கில் வரக்கூடிய மாணவர்கள், நகைகையெல்லாம் போட்டிருக்க மாணவர்களை அப்படி டார்கெட் போட்டு அவனை ஃபாலோ பண்ணுறது. அவன் தெருவில், அவன் ஏரியாவில், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கான், ஒரு 4-5 பிள்ளைங்க வருது, பசங்க வராங்க வராங்கன்னா இவங்கள வந்து ஆள் போட்டு வாட்ச் பண்ணுறது. வாட்ச் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா, எங்கேயாவது இரவு நேரத்தில் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்து அவங்கள மிரட்டுறது. சரியா? அதற்கப்புறம் இவர்களுக்கு வந்து கஞ்சா அடிமையாக இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களை அடிக்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னா, இதை நான் போலீஸில் சொல்லிடுவேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவர்களை மிரட்டி பலருடைய இருசக்கர வாகனங்களை பிடுங்கி வைத்துக் கொள்வது, அவர் செயின் மோதிரம் போட்டிருந்தானே பிடுங்கி வச்சுக்கிறது. ஏன்னா இவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாணவர்கள் போக மாட்டார்கள். அவர்கள் வந்து ஒரு வெளி மாநில மாணவர்களாக இருப்பாங்க. கர்மாந்திரம் பிடிச்சவங்க தமிழன்றான். இந்த ஜாதி கட்சி சில ஆட்கள்லாம் என்னென்னா, அவன் பிடுங்கிறது யார்ட்டன்னா தமிழன்ட்ட பிற மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர்கள். இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் வந்து கடந்த காலத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்பாக இந்த மாதிரி பணத்தை பறிச்சுட்டா, பைக்கை பிடிங்கிட்டா, செல்ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு இவர்களை ரூம்லேயே வச்சு மிரட்டி அவர்களை தாக்கி வேறப்பட்டான். அவனை எந்த தப்புமே பண்ணல. 4 மாணவர்கள் இருக்கான், அதில் ஒரு மாணவன் வேணால் கஞ்சா குடிச்சிருக்கான். அதை பிடித்து விட்டு இந்த 3 மாணவர்கள்ட்ட பைக்கு சாவியெல்லாம் பிடிக்கிட்டு, நான் உங்கள் வீட்டில் சொல்லிடுவேன், நீ தான் கஞ்சா குடிக்கிற, நீ தான் இது பண்ணுறேன்னு சொல்லி இப்படி மிரட்டக்கூடிய கும்பல் வந்து பறித்து வைத்து அப்புறம் காவல்துறையில் சொல்லி அப்புறம் அவங்களை அடித்து விரட்டி அவர்கள்ட்ட இருந்து அதெல்லாம் மீட்கப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு கொள்ளை கும்பல் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உண்மையிலே கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கு அடிமையான மாணவர்கள் அப்படியே இருக்கான். அவனோட சேர்ந்து ஒரு 2 ரூம்மேட் சேர்ந்துடுறான். அவன் எங்கே விற்கிது அப்படின்றத அவன் சொல்லிடுறான். இப்போ A1 அக்யூஸ்ட் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. சரியா? இவன் ஏற்கனவே குற்றவாளி, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவன். அவன் கஞ்சா விற்று பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கான். எளிதாக பல லட்சங்களை சம்பாதித்து விட முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். காவல் நிலையத்திலேயே அந்த ஏரியாவில் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த மாணவர்கள் தொடர்பான விஷயங்கள் வரும்போது என்னென்னா, அவர்களுக்கும் நிறைய மாமூல் கிடைக்குதுன்ற மாதிரி ஸ்டேஷன்லேயும் பெருசாக கண்டுக்கிறாத ஒரு நிலை இருக்குது அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, கல்லூரி நிர்வாகத்தில் போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி நிர்வாகமும் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் சேருங்க, நீங்கள் வெளியில் வீடு எடுத்து வச்சிங்கன்னா நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆள் போட்டு பாதுகாக்க முடியுமான்றாங்க. அதுவும் உண்மை தான். ஒரு கல்லூரி நிர்வாகம் வந்து வெளியில் தங்கியிருக்கிறவருடைய மாணவர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர் எங்கே போகிறான் வரான் அப்படின்றத கண்காணிக்க முடியாதுன்றது உண்மை தான். ஸோ இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு மைனஸ் இருக்குது. ஆனால் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, மேக்சிமம் இது போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள் ஹாஸ்டலில் தங்குவதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் இது நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்லையும் இருக்கிறது. ஆனால் ஹாஸ்டலை விட தனியாக வீட்டு எடுத்து தங்குறேன், ஃப்ரெண்ட்ஸோடு தங்குறேன் அப்படின்ற மாணவர்கள் தான் இதில் நிறையா ஈடுபடுறாங்க. இதில் வந்து படிக்கிற காலத்திலே லிவிங் டுகெதர், புரியுதா, மாணவர்கள் மாணவிகளும் ஒன்றா சேர்ந்து தங்குறது. அவங்க பேரண்ட்ஸ் திடீர்னு பார்க்க வராங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு வந்து அங்கே தங்கிடுற மாதிரி, 3 பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து தங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுற வேண்டியது. அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் திருப்பி பசங்களோட வந்து தங்க வேண்டியது. இப்படி இருக்கக்கூடிய நார்த் இந்தியா பிள்ளைங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்ம ஊர் பிள்ளைங்கள நிறையா இந்த மாதிரியான அட்டகாசத்தில் ஈடுபடுவது, இளம் வயதிலே செக்ஸ் அடிமை ஆகி என்ன பண்ணுறேன்னா பசங்களோட சேர்ந்து லிவிங் டுகெதர்ன்றது இது ஒரு பக்கம். அதில் தான் போதை உள்ளே போகுது. இதுக்கப்புறம் இந்த கஞ்சா வியாபாரம் அது ஒரு கொடி கட்டி பறக்குது. அப்படி அதுவும் வந்து இந்த பொத்தேரி பகுதியில் இந்த SRM காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் கஞ்சா வந்து ஆறாக ஓடுது அப்படின்ற மாதிரி, காடாக மலர்ந்து கிடக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாளாக இருக்குது. இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ இந்த அரசுக்கு வந்து இந்த கஞ்சாவை தடை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தால் எங்கடா இதோட ஊற்றுக்கண் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்த் மெட்ராஸு ஒரு சில பகுதிகள், நீங்கள் பாரிஸ்கான இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, படிப்பறிவு இல்லாத, கல்லூரிக்கு செல்லாத, படிக்காத, கூலி தொழில் செய்யக்கூடிய, வேறு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் அந்த போதை இதுக்கு அடிமையாக இருக்கான். ஆனால் இங்கே என்னென்னா எல்லாமே படித்தவர்கள், நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளி மாநிலத்திலேருந்து வந்த மாணவர்கள், வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இதில் பெரிய அளவு படிக்காங்க. மாணவிகளும் இந்த போதைக்கு அடிமையாடுறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களோட லிங்க் வைத்து அவர்கள் வாழ்க்கையை சீரழிந்து போகிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இது இன்றைக்கி தான் நடக்குதா, SRM காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை பண்ணுறானா அப்படின்னா, அவன் தரத்துக்கு அவன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா ரூட்டு தலைன்னு போட்டு அவங்க பண்ணுற அட்டகாசம், அதை விட ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பஸ்ஸுலேயும் ஏறி ஓட்டையை போடுறது, இது பண்ணுறதுன்னு அது ஒரு கும்பல். அப்போ எல்லா மாணவர்களும் அந்த கல்லூரி படிக்கிறவன் பூராமே அப்படி ஆளானா இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம். அதே மாதிரி தான் நீங்கள் SRM கல்லூரிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் திட்டம் போட்டு இந்த மாதிரி போய் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காகவே வெளியில் வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. அவங்களை பார்த்து இப்போ பணத்தை பிடுங்கக்கூடிய வல்லூர்கள், திருட்டு கும்பல், அது ஒரு தனியாக ஒரு இயங்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு கஞ்சா விற்று அவர்களை அடிமையாக்குவதற்கு ஒரு திருட்டு கும்பல் தனியாக போய்ட்டுருக்கு. இது போக வீடு வாடகைக்கு விடுற திருட்டு கும்பல் அது தனி. அவன் நல்லா இருக்கான், படிச்சிருக்கான் இருக்கான்னா ஒரு லிமிட் இருக்குல்ல.
இவன் கடனை பேங்க்கில் லோனை வாங்கிட்டு அவனுக்கு வந்து 50 லட்ச ரூபாய்க்கு 70 லட்ச ரூபா வட்டி போடுறான். அதை கட்டுறதுக்கு இந்த மாணவர்கள் தலையில் ஆட்டையை போட்டுறது. அவங்க ஒரு 20,000 தான் அவன் போகக்கூடிய வீடை குடும்பத்தில் இருக்கவனுக்கு கொடுக்காம என்ன பண்ணுறது அப்படின்னா, வெளியே இருக்கவனுக்கு 30,000 35,000 கொடுத்துருது, 40,000 கொடுத்துருது. 4 பேரை தான் பார்த்தாக்கணும், தலைக்கு 10,000ன்றது எளிதாக கொடுத்துருவான்னு சொல்லி இப்படி ஒரு அதுக்குள்ளே போய் பொம்பளை பிள்ளைங்க தங்கினாலும் சரி, எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் சரி, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா காசு அள்ளி கொடுக்குறான்ல, 20,000 ரூபா வீட்டுக்கு 40,000 பசங்க கொடுக்குறான்ல. எனவே இந்த வீட்டுக்காரன் கேட்கவும் முடியாது. அவங்க எங்கேயா வெளிநாட்டில் இருப்பான், இல்லை வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த குடும்பம் ஒரு பக்கம் தலைவிரித்து ஆடிக்கிறது, வீட்டு வாடகை குடும்பம். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி ரைடு ஆயிரக்கணக்கான காவல்துறை போலீஸாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். என்னென்னா, இப்போ தாம்பரம் கமிஷனர் உத்தரவின் பேரில் 1000 காவல்துறையினர் இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த கல்லூரியை சுற்றியும் எந்த பகுதியிலும் இந்த மாதிரி ரைடு நடத்துனதே இல்லை. நடத்தி எங்கெங்கே மாணவர்கள் இருக்காங்கன்னு ஐஏஎஸ் வைத்து இது பண்ணி அதை மார்க் பண்ணி அந்தந்த வீட்டுகளுக்குள்ளெல்லாம் அதிரடியாக புகுந்து மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள் வீடுகள் ஒன்றா சேர்ந்து தங்கியிருக்கிறது எல்லாத்தையும் மேக்ஸிமம் புகுந்து பல கிலோ கஞ்சாக்களையும் போதைப் பொருட்களையும் பிடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 போலீஸ் போய் ஒரு 2 வீட்டில் ரைடு பண்ணால் அந்த தெருவில் மட்டும்தான் அது வந்து பெருசாக தெரியும். ஆனால் அந்த பொத்தேரி சரௌண்டிங் ஏரியாவே அடிச்சிருக்காங்க. 1000 போலீஸார் எவனுமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அதிரடியாக உள்ளே புகுந்து அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. இது ஒரு சிறப்பான நடவடிக்கை கஞ்சா ஒழிப்பதற்கு இந்த பகுதியில். அது போக இது மட்டும் இல்லாமல் ரோந்து பணியை வந்து இது பண்ணணும், மாணவர்களை தொடர்ந்து கண்காணிக்கிற வகையில் ஏற்பாடுகளை செஞ்சால் கஞ்சா வந்து டோட்டலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிடலாம். புதிய மாணவர்கள் உள்ளே வராமல் தடுத்துடலாம். ஏற்கனவே இந்த மாணவர்கள் 3 வருஷம் 2 வருஷம் படித்தானா இந்த இடத்த விட்டு போயிடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தோம்னா 2-3 வருஷத்தில் எதுவும் கஞ்சா வியாபாரமே இல்லாமல் ஆக்கிடலாம். அதே மாதிரி ரவுடியிசம் ஜாஸ்தியாக இருக்குது. இதையும் வந்து தாம்பரம் காவல்துறை கமிஷனர் வந்து மனதில் கொள்ள வேண்டும். அவருக்கும் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறோம். இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிக்கள் இந்த மாணவர்களை மிரட்டி பணம் பறிப்பது, போலீஸில் சொன்னால் நான் அவனை இது பண்ணிடுவேன்றது, இந்த மாதிரி இப்போ வண்டியை திருடிட்டு போகிறது, ஃபோனை பறிச்சுட்டு போயிடுறது, நீ இப்படி பண்ண ப்ளூ ஃபிலிம் பார்த்த, இந்த பொண்ணோட நீ ராத்திரி இதாக வச்சுட்டா அவள் வீட்டுக்கும் சொல்லிடுவோம் சொல்லி அப்படியே கொண்டு போய் அடைச்சி போட்டு அந்த பெண்களை மிரட்டுவது, இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு. இதை பற்றி கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறதில்ல. அதையும் போலீஸார் தயவு கூர்ந்து தாம்பரம் போலீஸார் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிரடி நடவடிக்கை. இதில் வந்து சில ஜாதி கட்சியை வைத்திருக்கவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு 2-3 கட்சி இருக்குது, ஜாதி கட்சிகள். அவர்கள் வந்து காவல் நிலையத்தில் தான் கட்சிக்காரன்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனுக்கு ஒத்த வயது உள்ள இளைஞர் 21 வயசு 24 வயது இளைஞர்கள் வைத்து இவர்களை மிரட்டுவது, அடிப்பது, தாக்குவது, இவர்களை அடைத்து போடுவது போன்ற பல சம்பவங்கள் இந்த பொத்தேரி பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இதையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இந்த ரவுடிகளை அங்கே ஒழிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் பண்ணி அவர்கள் உள்ள குறையும் கேட்கணும். காவல்துறை தனித்தனியாக அழைத்து கேட்க வேண்டும். அந்த பகுதியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ரவுடிஸ் என்ன மாதிரியான இது பண்ணிகிட்டு இருக்கான், அந்த கட்சிக்காரன்லாம் உள்ளே புகுந்து என்ன பண்ணுறான்றதையும் காவல்துறையினர் ஒவ்வொரு மாணவரையும் அழைத்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி வச்சு அவருடைய குறைகளை கேட்டு அறிய வேண்டும். மாணவிகளோட குறைகளையும் தனித்தனியாக அழைத்து கேட்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். எனவே இது ஒரு பெரிய முயற்சியை காவல்துறை எடுத்திருக்கிறது, ஏதோ தாம்பரம் கமிஷனர் எடுத்திருக்கிறது. எனவே இது வந்து நீ கஞ்சா வியாபாரம் கொஞ்சம் குறைவதற்கான காரணம் இருக்குது. ஆனால் இந்த டைட் பண்ணதை அப்படியே இறுக்கமாகவே கொண்டு போனால் தான் ஏதோ ஒரு இடத்துல லூஸில் விட்டால் கூட மீண்டும் அது ஃபுல்லாயிரும் அப்படின்றது தான் வந்து யதார்த்த நிலையாக இருக்குது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.